So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2023ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன கிங் காங் vs ஜெயண்ட் சர்பென்ட் அப்படின்னு சூப்பரான ஒரு ஃபேண்டசி கதை. படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா கம்பெனியோட கழிவுகளை அரசாங்கத்துக்கு தெரியாம சட்டவிரோதமா கடலோட மையப்பகுதியில திருட்டுத்தனமா கொட்டி விட்டானுங்க. இது மூலமா அந்த கழிவுகளோட மரபணு மாற்றத்தால தண்ணிக்குள்ள இருந்த ஒரு பாம்பு திடீர்னு ஒரு ருத்ர நாகத்தோட அளவுக்கு பெருசா மாறிடுச்சு. இது எதுவுமே தெரியாத ஹீரோ தான் வளர்த்துக்கிட்டு இருக்க செல்ல பிராணிகளை கப்பல் மூலமா பக்கத்துல இருக்க நாட்டுக்கு பொருட்காட்சிக்காக கொண்டு போயிட்டு இருப்பான். அப்பதான் எதிர்பாராத விதமா அந்த ருத்ரநாகம் கப்பலை தாக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்மளுங்க அந்த பாம்பு கிட்ட இருந்து உயிர் பழச்சாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எமோஷனல்ஸ்னு எல்லாத்தையும் கலந்து சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு சின்ன கப்பலை காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் அவசர அவசரமா பேரலை திறந்து உள்ள இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகளை தண்ணில ஊத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அடியாளோட ஹெட்டுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது அது இவனோட பாஸ். என்னடா ஆச்சு, கழிவுகளை கொட்டிட்டீங்களா? ஆமா தலைவரே, நீங்க சொன்ன மாதிரியே கடற்கரையை விட்டு சரியா 500 மைல் தள்ளி வந்திருக்கோம். இந்த இடத்துக்குள்ள இந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்ல. சொல்ல போனா கண்ணு கட்ட தூரத்துல ஒரே ஒரு சின்ன தீவு மட்டும் தான் இருக்கு. சரி சரி, அரசாங்கத்துக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சோ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு திரும்ப வரதுக்கான வழியை பாருங்க. ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிட்டான். அப்ப பக்கத்துல இருக்க ஜால்ரா பொண்ண பாருங்களேன். மொட்டை மாமா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், நீங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எங்க? அட அதுக்குள்ள அவசரப்படாத, இங்க இருந்து நம்ம சிட்டிக்குள்ள போனதுமே உனக்குன்னு ஒரு புது ரக காரணம் வாங்கி தரேன். அப்படியா, நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு கட்டி பிடிச்சி இவங்க ஒரு பக்கத்துல கசமுசா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அது எதுவுமே ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா திடீர்னு இவங்களோட கப்பலை ஏதோ ஒண்ணு இடிக்கிற மாதிரி தெரியுது. டேய் பசங்களா, என்னடா பண்ணி வச்சீங்க? தெரியாதனமா பாறையில ஏதோ இடிச்சிட்டீங்களா? இல்ல சார், நாங்க ஏற்கனவே செக் பண்ணிட்டோம், சுத்தி முத்தி எந்த ஒரு பாறைகளும் இல்ல. அப்புறம் எப்படா இடிச்சிச்சு? ஒருவேளை திமிங்கலம் எதுவும் தெரியாதனமா இடிச்சிருச்சு போலன்னு தண்ணிக்குள்ள இவங்களும் எட்டி பாப்பானுங்க. அப்பதான் பைபிளுங்களுக்கு ஷாக்கு. நல்லா 100 அடி நீளத்துக்கு அவ்வளவு பெரிய ராட்சச பாம்பு புது புது புதுன்னு கப்பலுக்கு மேல ஏறி வருது. முதல்ல சுத்தி இருந்த அடியாளங்களை லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிருச்சு. இத பார்த்து பயந்து போன மொட்டையும் ஜால்ராவும் கப்பலோட மறுபக்கத்துல போய் நிப்பாங்க. அப்பதான் அந்த பாம்போட அம்சமான மூஞ்சியை காட்டுறாங்க. அட அட அட, எவ்வளவு அழகா இருக்குது. டே மொட்டை பையா, ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவனான்னு ஒரே அடியில அந்த கப்பலை சுக்குநூறா உடைச்சிருச்சு. தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்த மொட்டையும் ஜால்ராவும் தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல இந்த மொட்டை பையன் எப்படியோ ஒரு மரக்கட்டையை பிடிச்சி சேஃப் ஆயிட்டான். ஏற்கனவே மரண பயத்துல இருக்க ஜால்ரா, மொட்டை மாமா என்ன காப்பாத்துங்கன்னு பக்கத்துல வருவா. அடி போடி நாய், என்ன எட்டி கிட்டி மூஞ்சிலேயே ஒரு உத. பாம்பு இதான் சாக்குன்னு ஜால்ராவை வாயில போட்டு முழுங்கிருச்சு. கடைசியா இருக்கக்கூடியது மொட்டை பையன். இவனை மட்டும் கூப்பிட்டு வச்சு விருந்தா கொடுக்க போது அசந்த நேரம் பார்த்து தண்ணி கடையில இருந்து ஜம்ப் அடிச்சு மொட்டைய லபக்குன்னு வாயில போட்டு மொத்தமா கதையவே முடிச்சிருச்சு. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சில பல வாரங்களுக்கு அப்புறமா ஒரு பெரிய கப்பல் துறைமுகத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்க லோடை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இது ஹீரோவோட சொந்த பொண்ணு, பேரு மியா. கல்யாணமானதுல இருந்தே ஹீரோ தான் பொண்டாட்டி கூட நேரம் ஒதுக்குனதே கிடையாது. எப்ப பாரு வேலை வேலைன்னு தன்னோட ஜூல இருக்க மிருகங்களை பாத்துக்கிறதுலயே தன்னோட முக்காவாசி வாழ்க்கையை கழிச்சுட்டான். அதனால வெறுத்து போன மனைவி இனிமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி டிவோர்ஸே கொடுத்துட்டா. ஆரம்பத்துல இருந்து தான் மனைவியோட அருமை புரியாத ஹீரோவுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கிற விஷயமே ஞாபகத்துக்கு வருது. சோ இப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன பஞ்சாயத்து. இந்த குட்டி பொண்ணு மியாவை யாரு பாதுகாப்பா வளர்க்க போறாங்கன்னு இப்ப வரைக்கும் கோர்ட்டும் அதை முடிவு பண்ணல. அதனால ஹீரோ சரியா ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் குட்டி பொண்ணை தான் கூட கூட்டிட்டு வந்து பாத்துப்பான். இது இப்போதைக்கு கோர்ட்டோட உத்தரவு. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது. குட்டி பொண்ணு தான் அப்பாவை சின்ன வயசுல இருந்து கொஞ்ச நாள் மட்டும் தான் பாத்துருக்கா. சோ அதனால இவர்கிட்ட நெருங்கி பழக கூட மாட்டா. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ ஜூல மிருகங்களை பாத்துக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆனா இப்ப அந்த ஜூவோட ஓனர் பொருட்காட்சிக்காக விலங்குகளை கப்பல் மூலமா வேற ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா. அதனால குரிலாக்களையும் ஒரு சில மிருகங்களையும் கூண்டுக்குள்ள போட்டு ஜீப்ல ஏத்திட்டு இருப்பாங்க. குட்டி பொண்ணு மியா புக்ல எதையோ அவனை வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா பங்க வந்த ஹீரோவும், பாப்பா என்னாச்சு, நீ எதை வரைஞ்சிட்டு இருக்க, அப்பா அதை பாக்கலாமா? புள்ள வாயவே துறகல. உடனே புக்க மூடிக்கிட்டா. ரைட்டு, தான் பொண்ணு இப்போதைக்கு தாங்கிட்ட பேச மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு தான் கொண்டு வந்த ஒரு சில ஆப்பிள்ஸ கூண்டுக்குள்ள இருக்க குரிலாவுக்கு வைப்பான். இந்த குரிலாவோட செல்ல பேரு ஜீகாங். அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, அமைதியா இருந்த ஜீகாங் ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி கூண்டையே டம்மு டும்னு அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான். பயந்து போன ஹீரோ குட்டி பொண்ணை தாங்கி பிடிச்சுப்பான். டே ஜீகாங், உனக்கு என்னடா ஆச்சு? அமைதியா தானே இருப்ப, இப்ப எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? பாப்பா நீ எதுக்கும் பயப்படாத. ஜீகாங்குக்கு ஏதோ ஒண்ணு தப்பா ஃபீல் ஆகுது போல, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிடும். இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே எவனோ ஒருத்தன் மயக்க ஊசியை போட்டு ஜீகாங்க மயங்க வச்சுட்டான். திரும்பி பார்த்தா அது நம்ம கதையோட வில்ல. பக்கத்துல இருக்க அல்லக்கை தான் ஊசியை போட்டிருக்கான். டே முட்டாள், எதுக்காகடா மயக்க ஊசியை போட்ட? ஷிப்ல ஏத்தும் போது அது ஒழுங்கா மட்டும் சாப்பிடல, கூண்டுக்குள்ள இறந்து போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. தக்காளி நானும் பேசி நிக்கிறேன், என்னடா முறைச்சிட்டு இருக்கிறேன்னு ஹீரோ அடிக்கிற அளவுக்கு போயிடுவான். கரெக்டா அப்ப அங்க வந்து ஃப்ரெண்டு, சார் சார் மன்னிச்சிருங்க, மிருகங்களை பாத்துக்கிறது தான் இவனோட வேலை, அதுங்க மேல ரொம்ப பாசம் வச்சுட்டான், அதான் டக்குன்னு கோவப்பட்டுட்டான். ஃபர்ஸ்ட் இவன் யாருகிட்ட எப்படி பேசணுங்கிற விஷயத்த சொல்லி கொடு. அதுக்கப்புறமா ஹீரோவும் இந்த இடத்த விட்டு அந்த வில்லனோட கப்பல் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டையும் குட்டி பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான்.
சொல்லுவான், டே மச்சான், அவன் தானே நம்ம எல்லாருக்குமே பாஸ், நீ போய் அவங்கிட்டயே சண்டைக்கு நிக்கிற, வாய மூடுறா, ஜிகாங் பத்தி உனக்கு தெரியும்ல, ரொம்ப அடக்கமான பிராணி, அதுகிட்ட போய் மயக்க ஊசியை பயன்படுத்துறான் முட்டா பையன். சரி அதெல்லாம் விட்டுத்தல்ல, உன் குட்டி பொண்ணு இந்த விடுமுறை நாட்களை எப்படி என்ஜாய் பண்றா, எங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறா, ஏதாவது ஒண்ணுனா புக் எடுத்து படமா வரைய ஆரம்பிச்சிடறா, என்னன்னு கேட்டா கூட காட்ட மாட்டேங்கிறா, இப்படி எல்லாம் புலம்பி தள்ளிக்கிட்டே நேரா அந்த வில்லனோட சொகுசு கப்பலுக்கு வந்துட்டாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஒரு பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப கப்பலுக்குள்ள இருக்க ஒரு சின்ன யூடியூபர் பொண்ணை காட்டுறாங்க. இவ தனியா vlog எடுத்துட்டு இருக்கா. ஏ மக்களே பாத்தீங்களா, நான் ஒரு பெரிய கப்பலுக்குள்ள இருக்கேன், இது ஒரு பெரிய பொருட்காட்சிக்கு போயிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு பில்டப் விட்டு பேசிட்டு இருப்பா. ஆனா லைட்டா ஸ்லாங்க கேட்க சொல்ல ஜிபி முத்து மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அப்ப கூட அந்த புள்ளைய அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருக்கான். பக்கத்துலயே குட்டி பொண்ணு உட்காந்துருக்கா. ஏமா கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல, அப்பதான் என்னால ஒழுங்கா ஒரு போட்டோ வச்சும் எடுக்க முடியும். தக்காளி உன்னால முடிஞ்சா சிரிக்க வச்சுதான் பாடுறான்னு சொல்லி பயபுள்ள வம்படியா உட்காந்துருக்கா. ஒரு பக்கத்துல கப்பல்ல இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதே டைம்ல கப்பலோட அடிப்பக்கத்துல கப்பலோட டர்பைன்ஸ் இருக்கும்ல, அதாங்க ஃபேன் மாதிரி ரெண்டு தண்ணிக்குள்ள சுத்திட்டு இருக்கும்ல, இப்ப அதோட வேகத்தை குறைக்கிற மாதிரி நூத்துக்கணக்கான பாம்புகள் டர்பைன்ஸை சுத்தி நிக்குது. இது மூலமா கப்பலோட வேகம் ஃபுல்லாவே கம்மியாயிடுச்சு. சந்தேகத்துல வில்லன் கேப்டனை கூப்பிட்டு, என்னையாச்சு கப்பலோட வேகம் ஏன் கம்மியாச்சு சார், எங்களுக்கே அது ஏன்னு புரியல, 500 மைலுக்கு நல்லதா இருந்துச்சு, ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேகம் கம்மியாயிட்டே இருக்கு, சொன்ன டைமுக்கு மட்டும் பொருட்காட்சிக்கு போகல, கண்டிப்பா அது என் கம்பெனிக்கும் எனக்கு ஒரு பெரிய அவமானம் சார், கவலைப்பட தேவையில்லை, எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், சோ அதை பயன்படுத்தி கண்டிப்பா இதே வேகத்துல நீங்க சொன்ன டைமுக்குள்ள நம்ம பக்கத்து நகரத்துக்கு போக முடியும். ஆரம்பத்துல யோசிக்கிறவில்ல, அதுக்கப்புறமா இவனும் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா கேப்டனும் டர்பைனை ஃபுல் வேகத்துல சுத்த விட இவங்க நேர திசையில போகாம குறுக்கு வழியில போறாங்க. அதுவும் எந்த பக்கம், கதையோட ஆரம்பத்துல ஒரு சில கெட்ட கழிவுகளை அடியாளுங்க தண்ணிக்குள்ள கொட்டிருப்பாங்கல்ல, பக்கத்துல கூட ஒரு சின்ன தீவு இருந்திருக்குமே, அந்த வழியில போயிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா வேணும்னே அந்த ராட்சச பாம்பு குட்டி பாம்புகளை கட்டுப்படுத்தி டர்பைனோட வேகத்தை குறைச்சு நம்ம ஆளுங்க போயிட்டு இருக்க கப்பலை தாம் பக்கமா திசை திருப்பி வர வைக்குது போல. அடுத்து இது எதுவுமே தெரியாத புருஷனையும் புள்ளத்தாச்சி பொண்டாட்டியும் காட்டுறாங்க. இந்த லேடியோட பேரை ஷார்ட்டா ஜோன் வச்சுக்கலாம். பக்கத்துல இருக்க புருஷங்காரன் என்னதான் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் கூட பையன் ரொம்ப ரொம்ப வெகுளியானவன். சோ அதனால நம்ம ஷார்ட்டா வெகுளி பையனை மைண்ட்ல வச்சுக்கலாம். பாப்பா பாத்தியா, பிறக்க போற குழந்தைக்காக நான் குட்டி ஷூ எல்லாம் வாங்கிட்டேன், சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜோவா அந்த ஷூவை கட்டி பிடிச்சுப்பா. கரெக்டா அப்ப அங்க இருக்க டிவில ஒரு சின்ன நியூஸ் போகுது. அடையாளம் தெரியாத கம்பெனியை சேர்ந்த ஒரு சில பேரு ஃபேக்டரியோட ரசாயன கழிவுகளை சட்டவிரோதமா கடலுக்குள்ள கொட்டினதால அரிய வகை உயிரினங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவோட எல்லைக்கு போயிடும். இந்த நியூஸ மத்த எல்லாரும் கூடயும் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ணாடிக்கார சயின்டிஸ்ட் அவன் பொண்டாட்டி கூட பாத்துட்டு இருக்கான். இதுக்கடையில ஃப்ரெண்டு குட்டி பொண்ண பார்த்து, உங்க அப்பா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சோ இங்கேயே வெயிட் பண்ண, அந்த எங்க போயிட்டான்னு பாத்துட்டு வரேன். அடுத்து இதே டைம்ல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவன் மிருகங்களை வச்சிருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்திருக்கான். மயக்கத்துல இருந்து ஜிகாங் கண்ண முடிச்சிருக்க விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயபுளுக்கு நிம்மதியா இருக்கு. டேய் கவலைப்படாதரா, எல்லாம் சரியா போயிடும், பதிலுக்கு அவனும் உருன்னு உரிமிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோ பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினதுமே அந்த ஸ்டோரேஜ் ரூம பாருங்களேன், எக்கச்சக்கமான பாம்புகள் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கு. இத ஹீரோ கவனிக்கல. இதுக்கடையில விளாகர் பொண்ணு அங்க இருக்க லேடிய பார்த்து, நான் யூடியூப்ல 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ரூம கூட புக் பண்ண தெரியாதா மேடம், நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருக்கணும், அது உங்களோட தப்பு, அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்க. உடனே ஃப்ரெண்டுக்காரன் இதான் சாக்கணும் உள்ள போந்து, அட எதுக்குமா கத்திட்டு இருக்க, உனக்கு ரூம் தானே தேவை, இந்த கப்பலோட ஓனரே நம்ம தோஸ்து, அதனால நானும் என் ஃப்ரெண்டும் தங்கறதுக்கு தனித்தனி ரூம் வச்சிருக்கோம், சோ அதுல ஒரு ரூம உனக்கு தரேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்லயே அந்த சயின்டிஸ்டோட பொண்டாட்டி ஓடி வந்து டக்குன்னு இவனை கட்டி பிடிக்கிறாங்க. மாமா நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, உங்களை நான் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஏமா ஏய் யாருக்கு மாமா, கையப்படுமா, நடிக்காத, நீதான் என்னோட அன்பான புருஷன். எது புருஷனா, இப்போ வரைக்கும் கல்யாணம் கூட ஆகல. ஒரு நிமிஷம் அந்த விளாகர் பொண்ணு ஃப்ரெண்டுக்காரனை கேவலமா பாப்பா. கரெக்டா அப்ப அங்க வந்த சயின்டிஸ்ட், தம்பி என்ன மன்னிச்சிரு, என் மனைவிக்கு லைட்டா மெமரி லாஸ், கொஞ்ச நேரத்துக்கு தான் யாரு தான் புருஷன் யாருங்கிற எல்லாத்தையுமே மறந்துடுவா, நம்பலனா நீயே பாரு, ஜூலி இந்த போட்டோ பாரு, உனக்கும் எனக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் அவனோட புருஷன். இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஜூலிக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. உடனே ஃப்ரெண்டு கிட்ட பாய் சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்ப, பையன் இதான் சாக்குன்னு அந்த விளாகர் பண்ண தங்க வைக்கிறதுக்கு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதே டைம்ல குட்டி பொண்ணு ரொம்ப நேரமா ஃப்ரெண்டு திரும்ப வரலங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு டேபிள்ல இருந்த ஆப்பிள தூக்கிட்டு நேரா குடவுன்ல இருக்க அந்த ஜிகாங்க பார்க்க போயிட்டு இருக்கா. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ மறுபடியும் பார்ட்டி ஹாலுக்கு வந்து பாக்கும்போது குட்டி பொண்ணும் ஃப்ரெண்டும் இங்க இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு சம ஷாக்கு. கரெக்டா அதே டைம்ல பொண்டாட்டி கிட்ட இருந்து கால் வருது. யோ என் பொண்ணை கூட்டிக்கிட்டு எதுக்கே நீ ஷிப்ல போயிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் என் பொண்ணை சிட்டியை விட்டு வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு, அதையும் மீறி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அட எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க, அவ உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல எனக்கும் பொண்ணு, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கும் தெரியும். ஓ அப்படிங்களா சார், சரி என் பொண்ணு கிட்ட நான் பேசியாகணும், உடனே போனை கொடு. ஐயோ பொண்ணும் ஃப்ரெண்டும் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொன்னா கண்டிப்பா பொண்டாட்டி கழுவி ஊத்துவாளே, சோ அதனால உண்மையை மறைச்சு குட்டி பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறமா நானே கால் பண்றேன்னு சொல்லிட்டு பையன் காலை கட் பண்ணிட்டான். ஒருவேளை ரூமுக்கு எதுவும் போயிருப்பா போலன்னு அங்க வந்து செக் பண்ணா, இப்ப அங்கேயும் காணோம், வெறும் புக்கும் சின்ன ஸ்கார்ஃபும் மட்டும் தான் இருக்கு. இதுக்கடையில குட்டி பொண்ணு ஜிகாங்க பார்த்து கொண்டு வந்த ஆப்பிள கொடுப்பா. ஆரம்பத்துல அதுவும் நல்லா அமைதியா தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல ரூமுக்கு வந்த விளாகர் பொண்ணு தான் தலையில மாட்டி இருந்த விகை எல்லாம் கழட்டி
வச்சுட்டு ஜாலியா பாத்திங் டப்ல குளிச்சிட்டு இருப்பா. சடனா மேல இருக்க ஏசி விண்டோட கதவு திறந்து அதுக்குள்ள இருந்து பாம்புகளா தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டு இருக்கு. பயந்து போனவ துணியை மாட்டிக்கிட்டு வேகமா ஓடி வந்து வெளியில நின்னுகிட்டு இருந்த ஃப்ரெண்டுக்கார மேலேயே தாவி உட்காருவா. என்னாச்சுன்னு கேட்டா உள்ள பாம்புங்கிறா. உடனே உயிருக்கு பயந்து இவங்க ஒரு பக்கத்துல ஓட, சரி இங்கதான் பஞ்சாயத்துன்னு பார்த்தா இப்ப பார்ட்டி ஹால்ல இருக்க ஒட்டுமொத்த பெரியுமே அவ்வளவு பாம்புகள் அட்ட டைம்ல தாக்க ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து தெரிச்சு ஓரானுங்க. நடக்கிற எல்லாத்தையுமே கேப்டனும் சிசிடிவில பார்த்து எமர்ஜென்சி அலாம் அடிச்சு விட்டுருவாரு. இதுக்கடையில ஹீரோ தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாக்குறான். இப்போ வரைக்குமே ரீச் ஆகல. அப்பதான் பக்கத்துல இருக்க அந்த கப்பலோட கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. சந்தேகத்துல இவனும் லைட்டா எட்டி பார்க்கும்போது அந்த மிகப்பெரிய ராட்சச பாம்பு அப்படி லைட்டா முன்னாடி வந்து கண்ணை காட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் பையன் மிரண்டு போயிடுவான். அதோட விட்டா பரவாயில்லையே, தலைய வச்சு கண்ணாடிய டம்முன்னு உடைச்சு குட்டி குட்டி பாம்புகளை அது வழியா உள்ள அனுப்பிட்டு இருக்கு. தான் பாக்குறது கனவா நிஜமான் புரியாம ஒரு பக்கத்துல பயம் இருந்தாலும் இப்போதைக்கு உயிரை காப்பாத்திக்கணுமேங்கிற எண்ணத்துல புக்கையும் ஸ்காஃபையும் தூக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவான். பாவம் பார்ட்டி ஹால்ல இருக்க மத்தாளுங்க தான் பாம்புகள் கிட்ட கடிபட்டு அதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கடையில வில்ல கேப்டன்ஸோட ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு சின்ன சேஃப்டி ரூமுக்கு போயிட்டு இருப்பான். இவன் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, திடீர்னு அந்த ராட்சச பாம்பு முன்னாடி வந்து நிக்கும். அதுக்கப்புறம் என்ன, உயிருக்கு பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பாம்பு சும்மாவா, கிடைக்கிற ஆளுங்க ஒவ்வொருத்தனையும் லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டு இருக்கு. பதிலுக்கு பாடி கார்ட்ஸும் துப்பாக்கி வச்சு சுடுவாங்க. ஆனா அந்த பாம்புக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காயமாவே தெரியல. அதுக்கப்புறமா உயிர் பழச்ச ஒட்டுமொத்த பேருமே எப்படியோ பாதுகாப்பா ஒரு சின்ன ரூமுக்கு வந்து கதவையும் லாக் பண்ணிட்டாங்க. வில்லனுக்கு டவுட், யோ கேப்டன் அந்த பாம்பு உள்ள கிள்ள வந்துடாதே. பயப்பட தேவையில்லை சார், இந்த கண்ணாடிகள் எல்லாமே புல்லட் ப்ரூஃப், சோ பாம்பால கண்டிப்பா இதை உடைக்க முடியாது. இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல வெளியில ஒரு சில பேரு கதவை தரங்கன்னு கத்துறானுங்க. ஆனா எங்க ஒரு வேளை கதவை திறந்தா பாம்பு உள்ள வந்துருமோன்னு பயம் வேற. ஆக்சுவலா ஹீரோவும் இப்ப இதே ரூம்ல தான் இருக்கான், ஃப்ரெண்டும் இங்க தான் இருக்கான். சந்தேகத்துல ஃப்ரெண்ட கூப்பிட்டு, டேய் என் குட்டி பொண்ணு எங்கடான்னு கேட்பான். ஐயோ மச்சான் என்ன மன்னிச்சிரா, உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக குட்டி பொண்ண பார்ட்டி ஹால்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அடா பாவி, உன்னை நம்பி புள்ளைய விட்டுட்டு போனா அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டியடா, நான் உடனே அவளை காப்பாத்தி ஆகணும்னு புலம்பி தள்ளுவான். திடீர்னு அப்ப வெளியில நின்னுகிட்டு இருந்த அப்பாவியான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் அட்ட டைம்ல அந்த ராட்சச பாம்பு மொத்தமாவே கடிச்சு முழுங்கிரும். இவ்வளவு பெரிய பாம்பு எப்படி இங்க வந்துச்சுன்னு புரியாம மொத்த பேருக்கும் அல்ல இல்ல கூடவே அந்த வெகுளி அப்புறம் அந்த புள்ளத்தாச்சி பொண்டாட்டியும் இங்கதான் இருக்காங்க. அப்பதான் சயின்டிஸ்டும் சொல்லுவாரு, என்னோட கணிப்பு சரியா இருந்தா ஃபேக்டரியோட ரசாயன கழிவுகளை கடல்ல கொட்டதால இந்த ஒரு பாம்பு மட்டும் மரபணு மாற்றத்தால சின்ன பாம்பா இருக்க வேண்டியது ஒரு ருத்ர நாகமா உருமாறி இருக்கு. உருவத்திலையும் பலத்திலையும் ரொம்ப பெருசா இருக்கதால குட்டி பாம்புகளை இந்த ராட்சச பாம்பு தான் தன்னோட அடிமைகளா பயன்படுத்திட்டு இருக்கு. இவன் ஒண்ணு சொல்றதெல்லாம் கேட்கும்போது வில்லனுக்கு லைட்டா பயமா இருக்கு. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் தெரியல. உடனே கேப்டனை கூப்பிட்டு அவசரமா நம்மளை காப்பாத்த ஆளுங்க தேவை, சோ உடனே இந்த விஷயத்த வெளியில இருக்க மத்த ஆளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண. இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், ஆனா சிக்னல் கிடைக்கல. சரி கேமரா வழியா இந்த கப்பல்ல வேற யாராச்சும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணும்போது குடோனுக்குள்ள நம்ம குட்டி பொண்ணு நிக்கிற விஷயத்த ஹீரோவும் ஃப்ரெண்டும் பாத்துட்டாங்க. அப்பாடா நல்ல வேலை புள்ள இன்னும் சாகல, அவளை எப்படியாச்சும் நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். டேய் வெளியில அந்த பாம்பு எப்படா நீ வருவ கடிச்சு திங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சோ இந்த நேரத்துல கண்டிப்பா நம்மளால போக முடியாது. அதெல்லாம் முடியாது, என் பொண்ணோட உயிர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு வில்லனோட பேச்சையும் மீறி அவசரமா கதவை திறந்துகிட்டு நம்ம ஹீரோ மட்டும் வெளியில ஓடி வந்துருவான். இதே டைம்ல குடோன்ல மாட்டிட்டு இருக்க குட்டி பொண்ணுக்கு பக்கத்துல நிறைய பாம்புகள் வந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு தெரியாதனமா ஜீகாங்கோட கண்ணை கடிச்சிடும். இது மூலமா அதோட கண்ணு மட்டும் பாக்குறதுக்கு சிகப்பு நிறத்துல மாறி போயிடுச்சு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு மியாவுக்கும் புரியுது. அதனால வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவா. இதே டைம்ல பாதுகாப்பு அறைய விட்டு வெளியில வந்த ஹீரோ தான் பொண்ணை தேடி குடோனுக்கு போற வழியில அந்த பாம்பு ஊர்ந்து போயிட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். சத்தம் போட்டா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருக்க சுவர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பாம்பு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஆப்போசிட் சைடுல ஓடி வரும்போது பாம்பு இன்னும் போகவே இல்ல. இவன் எப்ப வருவான்னு இன்னொரு பக்கத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்தா பையனுக்கு எப்படி இருக்கும், உசுர கையில புடிச்சுக்கிட்டு தெரிச்சு ஓடுவான். அப்ப தெரியாதனமா பக்கத்துல இருந்த ஓட்டைக்குள்ள தடுமாறி விழ இவன் அந்த கார்களை வச்சிருக்கக்கூடிய சின்ன குடோனுக்கு வந்திருக்கான். அப்பதான் ஹீரோவுக்கு தான் குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. சந்தேகத்துல அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்க்கும்போது ஜீகாங்க பார்த்து பயந்து போன நம்ம மியா இருக்கால, அவதான் இங்க இருக்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. தான் பொண்ணை திரும்ப பார்த்ததுமே ஹீரோவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு, கவலைப்படாதமா அப்பா வந்துட்டேன், உன்னை பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறேன். இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே கரெக்டா அந்த ராட்சச பாம்பு நம்ம ஹீரோவை தேடி இப்ப இந்த குடோனுக்கே வந்திருக்கு. நேரா ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த காரு கிட்ட வருது. ஆனா இப்ப பாக்கும்போது பயல காணோம். எங்க போனான்னு பாக்குறப்ப பையன் பாதுகாப்பா வேனுக்குள்ள சத்தமே போடாம ஒளிஞ்சிருக்கான். வந்த பாம்பும் சுத்தி முத்தி தேடி பாக்குது. ஆனா கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாதிரியே தெரியல. ரைட்டு, இது வேலைக்கு ஆகாது. இங்க இருந்தா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு குட்டி பொண்ணு கையில இருந்த பொம்மைய பக்கத்துல இருக்க கார்ல தூக்கி போட்டு முதல்ல அந்த பாம்பை திசை திருப்பி விட்டுருவான். அதுக்கப்புறமா உட்கார்ந்து இருக்க வேனை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா அந்த ரூமை விட்டு தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா என்ன, இவன் கெட்ட நேரம் வழியில ஒரு சில பைப் எல்லாம் இடிஞ்சு விழுந்து பாதியிலேயே ஹீரோவோட வேன் மாட்டிக்கும். நல்ல வேலையா ஹீரோ இப்ப முன் பக்கத்துல தான் இருக்கா இல்லையா, அதனால பாம்பால டைரக்டா வந்து தாக்க முடியல. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, குரங்கு பையனான ஜீகாங் இருக்கான்ல, அவன் பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒரு கிட்டத்துல கூண்டிய உடைச்சு தள்ளிட்டான். என்னன்னு பாக்கும்போது பாம்பு அந்த ஜீகாங்க கடிச்சிருக்கும் இல்லையா, அதனால ராட்சச பாம்பு எப்படி மரபணு மாற்றத்தால ஒரு பெரிய பாம்பா மாறுச்சோ அதே மாதிரியே இப்ப இங்க இருக்கக்கூடிய ஜீகாங்
கிங்காங்கும் மரபணு மாற்றத்தால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ராட்சச கிங்காங்கா மாறிட்டு இருக்கான். இவன் கத்துற சவுண்ட கேட்டு ராட்சச பாம்பு முதல்ல அந்த கிங்காங்கோட கதையை முடிக்கலாம்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருச்சு. ஹீரோவும் இதான் சாக்குன்னு சொல்லி காரை விட்டு வேகமா இறங்கி குட்டி பண்ண கூட்டிக்கிட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். கப்பல்ல வேற அங்க இங்கன்னு எக்கச்சக்கமான பிளவு தடுமாறி உள்ள விழுந்தாங்க. பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டமா போயிடும் போல அவ்வளவு கூர்மையான கம்பிகளா இருக்கு. சடனா அப்ப ஒரு பாம்பு நம்ம மியாவோட மூஞ்சுக்கு முன்னாடி வரும். கரெக்டா கொத்துறதுக்கு முன்னாடியே ஹீரோ அவளை காப்பாத்திட்டான். ஆனா அதே டைம்ல நிலத்தரு மாதிரி பையன் தெரியாதனமா அங்க இருக்க பள்ளத்துக்குள்ளேயும் விழுந்துட்டான். ஆரம்பத்துல இருந்து தான் அப்பா மேல பாசத்தையே காட்டாத குட்டி பொண்ணு முதல் முறையா ஹீரோ பள்ளத்துக்குள்ள விழுந்த விஷயத்த பார்த்து தாங்க முடியல ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. எங்க ஒரு வேலை ஹீரோ இறந்து போயிட்டான் போலன்னு மனசுடைஞ்சு போயிடுவா. ஆனா அப்பதான் கவனிக்கிறா ஹீரோ முழுசா பள்ளத்துக்குள்ள விழல, பக்கத்துல இருக்க ஒரு கம்பியை புடிச்சு பாதுகாப்பா தொங்கிட்டு இருக்கான். திரும்ப நைனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புள்ளைக்கு அளவு கடந்த சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு வில்லனும் மத்தளங்களும் ஒளிஞ்சிருக்க கூடிய அந்த பாதுகாப்பு ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்துட்டான். டே கதவு திறங்கடா, அந்த பாம்பு திரும்ப வந்துட போகுது, அதுக்குள்ள நானும் என் பொண்ணும் பாதுகாப்பா உள்ள வரணும். ஃப்ரெண்டுக்காரனுக்கு சந்தோஷம் தாங்கல. உடனே கதவை திறக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது டப்புன்னு ஒரு தோட்டா தரையில வந்து படுது. என்னன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த வில்லன். ஏண்டா உனக்கு என்ன தைரியம், என் உயிர் இங்க மாட்டிட்டு இருக்கு, போயும் அந்த 2 பேர் உயிருக்காக என்ன சாகடிக்க பாக்குறியா? ஒருவேளை என் பேச்ச மீறி ஹீரோவை உள்ள கொண்டு வரலான்னு பார்த்தா உன்னை இதே இடத்துல சுட்டு கொல்லுவேன். நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன ஹீரோ வேணாம் என் ஃப்ரெண்டை எதுவும் பண்ணாத, நானும் என் பொண்ணும் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டோம், இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே மறுபடியும் அந்த ராட்சச பாம்பு முன்னாடி வந்து நிக்குது. தலைய வச்சு கண்ணாடியில ஓங்கி ஒரு அட்டி லைட்டா அது விரிசல் விட்டுரும். வில்லனுக்கு இத பார்த்து அல்ல இல்ல, யோ கேப்டன் நீ தானே சொன்ன இந்த கண்ணாடிங்க எல்லாமே புல்லட் ப்ரூஃப், யாராலையுமே உடைக்க முடியாதுன்னு. ஆனா இப்ப எப்படியா உடையுது? சார் நல்லா பாருங்க, அந்த பாம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுதோ அதுக்கேத்த மாதிரி அதோட உருவமும் பெருசாயிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி கூட அதுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா தான் இறந்து போயிடுவோங்கிற பயம் வில்லனுக்கு அதிகமா இருக்கு. அதனால ஒரு சின்ன பிளான் போடுறான். கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு ஆளை வலுக்கட்டாயமா பிடிச்சு கதவுக்கு வெளியில அந்த பாம்புக்கு பலி கொடுக்க பாக்குறான். ஏன்னா பாம்பு ஃபுல்லா சாப்பிட்டுருச்சுன்னா இவனை கொல்லாதுங்கிற நம்பிக்கை இவனுக்கு அதிகமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல வெகுளி பையனுக்கு விருப்பம் இல்ல. அதனால வில்லங்கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கி அவனோட தலையிலேயே வைக்கிறான். இத கவனிக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அந்த புள்ளத்தாச்சி லேடி வயிற்றுலயே துப்பாக்கியை வச்சு ஒழுங்கா என் தலைவரை விட, அப்படி இல்ல உன் பொண்டாட்டி குழந்தைன்னு 2 பேரையுமே சுட்டு கொல்லுவோம். வெகுளி பையனுக்கு என்ன தோணும், தான் புள்ள உயிரை காப்பாத்தணும் இல்லையா? அதனால வில்லங்கிட்டயே திரும்ப துப்பாக்கியை கொடுத்துட்டான். பதிலுக்கு அவன் சும்மா இருப்பானா, மாங்குன்னு மூஞ்சி மேலேயே உதைக்கிறான். யோ வில்லா போதும் சண்டையை ஸ்டாப் பண்ணு, இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தாகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன பிளானும் இருக்கு. அப்படி என்ன பிளான் வச்சிருக்க? பதிலுக்கு சயின்டிஸ்டும் நல்லா நோட் பண்ண வரைக்கும் இந்த பாம்பு சத்தத்துக்கு ஏத்த மாதிரியும் ரியாக்ட் பண்ணுது. அதனால இங்க இருக்க சிஸ்டம் மூலமா கப்பல்ல இருக்க ஒட்டுமொத்த ஸ்பீக்கர்லயும் பாட்டை போட்டு விடுங்க. குழப்பத்துல பாம்பு அங்க இங்கன்னு சுத்த ஆரம்பிக்கும். இந்த சின்ன கேப்ல நம்ம எல்லாருமே பாதுகாப்பா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போயிடலாம். வில்லனுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதுக்கப்புறமா கேப்டனும் சொன்ன மாதிரியே பாட்டை போட்டுருவாரு. ஒட்டுமொத்த கப்பலும் பயங்கரமா அலறுது. சயின்டிஸ்ட் சொன்ன ஐடியா படியே பாம்பும் அந்த இடத்த விட்டு அமைதியா போயிடுச்சு. சரி இதான் சாக்கு, இப்பவே இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்துகிட்டு பொறுமையா வெளியில போகும்போது எஸ்கேப் ஆனதான் நினைச்ச பாம்பு இன்னும் இங்க இருந்து போகவே இல்ல. சொல்ல போனா அது நம்ம ஆளுங்க எப்படா வெளியில வருவாங்க, அவங்கள கடிச்சு திங்கலான்னு காத்துட்டு இருந்திருக்கு. லபக்கன்னு ஒரு புள்ளைய வாயில போட்டு முழுங்க பாதி பேர் உயிருக்கு பயந்து வெளியில ஓட்டானுங்க, பாதி பேர் உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. வில்லனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. இதுக்கடையில வேற அந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா கதவை டம்மு டும்னு இடிக்க ஆரம்பிக்குது. எங்க ஒரு வேலை உள்ள வந்துச்சுன்னா நம்ம கதை எல்லாத்தையும் முடிச்சிருமோன்னு பயந்துகிட்டு பாடி கார்ட்ஸோட உதவியால பக்கத்துல இருக்க டேபிள் சேர்னு எல்லாத்தையுமே கதவுக்கு பக்கத்துல வந்து அடுக்குறானுங்க. சோ இப்ப 2 பக்க கதவும் லாக் பண்ணியாச்சு. பாம்பே நினைச்சாலும் அந்த கதவையெல்லாம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பாடா இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு பெருமூச்சு விடும்போது டக்குன்னு அந்த பாம்பு கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நேரா உள்ள வந்துருச்சு. ஆத்தாடி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லன்னு சொல்லிட்டு அவசரமா கதவுக்கு மேல வச்சிருந்த டேபிள் அது இதுன்னு எல்லாத்தையும் நகர்த்தி போட்டுட்டு வில்லனும் மத்தாளங்களும் வெளியில வந்துட்டாங்க. கரெக்டா கேப்டன் வரப்போற நேரத்துல பையன் கதவை லாக் பண்ணிட்டான். யோ ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கதவை துற, அந்த பாம்பு என்ன சாப்பிட்டுரும். அட முட்டா பயல, அதுக்கு தாண்டா உன்னை லாக் பண்ண. ஏன்னா அந்த பாம்புக்கு நீ இரையாகணும், அது மூலமா நான் தப்பிச்சு போகணும். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவேன்னு கேப்டன் பயங்கரமா கத்த பாம்பு டக்குன்னு வாழ வச்சு ஒரு அட்டி பையன் சட்னி ஆகி சம்பவத்திலேயே இறந்து போயிட்டான். அடுத்த இதே டைம்ல நம்ம ஹீரோ மியாவை கூட்டிக்கிட்டு ஓடி வந்திருப்பான்ல, இப்ப அவனுக்கு அந்த கிங்காங் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. பாப்பா குரங்கு பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சோ கண்டிப்பா இந்த நேரத்துல அவன் பக்கத்துல கூட போக கூடாது. எவ்வளவு சொன்னாலுமே குட்டி பொண்ணு மியா அதையெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல. ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிட்டு குரங்கு கத்தக்கூடிய திசையை பார்த்து கைய நட்டுவா. ரைட்டு இவ சொன்னா கேட்க மாட்டா போலன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம குரங்கு கத்தக்கூடிய அந்த திசைக்கு ஓடி வந்து பார்க்கும்போது ராட்சச பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த மத்தாளுங்க நம்ம ஹீரோன்னு எல்லாருமே பார்ட்டி ஹாலோட மாடிக்கு வந்துட்டாங்க. தம்மத்துண்டு உருவத்துல இருந்த கொரில்லா பாக்குறதுக்கு ராட்சச கிங்காங்கா மாதிரி அந்த இடத்தையே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கு. பயந்து போன வில்லனோட பாடி கார்ட்ஸ் துப்பாக்கிய வச்சு சர்ற மாதிரியா சுடுவாங்க. ஹீரோவும் கத்துறான், டே முட்டா பயலே அது யாரையும் எதுவும் பண்ணாதடா, அவசரப்பட்டு சுட்டதால உங்க உயிருக்கு தான் ஆபத்து, உடனே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போடுங்க. இப்ப இவன் கத்திக்கிட்டு இருக்க இதே டைம்ல குட்டி பொண்ணு மியா மட்டும் வேக வேகமா குரங்கு கிட்ட ஓடிட்டு இருக்கா. அடி சண்டால பாவி நில்லுன்னு ஹீரோவும் பின்னாடியே ஓடி வருவான். ஆனா மியா அதையெல்லாம் துளி கூட கேட்காம உள்ளுக்குள்ள தைரியத்தோட நேரா அந்த ராட்சச குரங்குக்கு முன்னாடி வந்து நிப்பா.
நிப்பா. இவ்வளவு நேரமா கப்பலையே அடிச்சு நுறுக்கிட்டு இருந்த குரங்கு குட்டி பொண்ண பார்த்ததுமே ரொம்ப அமைதியா வந்து நிக்குது. பின்னாடி இருந்து வேற ஹீரோ கத்துறான், பாப்பா என்கிட்ட வந்துரு. அந்த குரங்கு ரொம்ப கோவமா இருக்கு. ஆனா நம்மால அதையெல்லாம் துளி கூட கேட்காம தாங்கிட்ட இருக்க பேக திறந்து உள்ள இருந்து ஒரு குட்டி ஆப்பிள் எடுத்து குரங்கு கிட்ட கொடுப்பா. ஆரம்பத்துல அதை சாப்பிடறதுக்கு பயப்படும். ஆனா அந்த ஆப்பிள தரையில உருட்டி விடும்போது குழந்தை மாதிரி அதை எடுத்து வாயில போட்டு மின்னுட்டு இருக்கு. இதுல இருந்தே ரொம்ப தெளிவா தெரியுது குட்டி பொண்ணு மேல இந்த குரங்குக்கும் பாசம் இருக்குன்னு. கரெக்டா அப்போன்னு பார்த்து கப்பலோட மறுபக்கத்துல இருந்து அந்த ராட்சச பாம்பு வேக வேகமா நம்ம ஆளுங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. ஜிகாங் இதை பார்த்து சும்மா இருப்பானா? மத்தவங்களுக்காக இல்லனாலும் கூட ஹீரோவுக்காகவும் குட்டி பொண்ணுக்காகவும் அந்த ராட்சச பாம்பு கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. முதல்ல ஓடி வந்து ஜம்ப் அடிச்சு மண்டையிலேயே ஒரு குத்து, மறுபடியும் கடிக்கலாமேன்னு பக்கத்துல வரும். ஆனா பாம்போட தலைய கொத்தா புடிச்சு லெப்ட் ரைட்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் ட்ரை பண்ணாலுமே பாம்பால இந்த ஜிகாங்கோட தாக்குதலை சமாளிக்கவே முடியல. நேரா பறந்து போய் அங்க இருக்க டின்னு மேல விழும்போது அங்க இருந்த ஒரு பேரல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு சயின்டிஸ்டுக்கு பக்கத்துல வந்து விழுது. அதுல இருந்து ஒரு சில ரசாயன கழிவுகளும் ஊத்திட்டு இருக்கு. இத பார்த்ததுமே கேப்டனுக்கும் மத்தாளுங்களுக்கும் சம ஷாக்கு. யோ வில்லா, இது ரசாயன கம்பெனியோட கழிவுகளாச்சு, அது எப்படி இங்க வந்துச்சு? அப்படின்னா நீதான் அந்த கெமிக்கல் ஃபேக்டரியோட ஓனரா? மிருகங்களை பொருட்காட்சிக்கு கொண்டு போறேங்கிற பொய்ய சொல்லி இந்த ரசாயன கழிவுகளை எனக்கே தெரியாம கப்பல்ல ஏத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல இது எல்லாத்தையுமே கடலுக்குள்ள ஊத்தி கலக்கலான்னு பாத்துருக்கல. தன்னை பத்தின உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வில்லனுக்கு ஒரு பக்கத்துல பயமா இருக்கு. இதுக்கடையில ராட்சச பாம்பு கிங்காங்க வாழை வச்சு சுத்தி வானத்துல தூக்கி போடும் பாருங்க. பையன் தடுமாறி கீழே விழும்போது அவன் மேல ஒரு பெரிய பைப்பு விழுந்துரும். திரும்ப எழுந்திருக்கலாம்னு பார்த்தா கூட முடியல. உடனே குட்டி பொண்ணும் மத்தாளுங்களும் அந்த பைப் எடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா முடியல. இதுக்கடையில வில்லனோட பாடி கார்ட்ஸ் துப்பாக்கி வச்சு பாம்பை சுடுவாங்க. பதிலுக்கு அது பாடி கார்ட்ஸ வாயில போட்டு முழுங்கிட்டு வில்லனை கடிக்கலாம்னு பார்க்கும்போது அவன் தெரியாதனமா தடுக்கி சம்பவ இடத்துலயே மயங்கி போயிட்டான். சோ அதனால அவனை பெருசா கண்டுக்கல. மறுபடியும் இப்ப கிங்காங் பக்கமா வந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க சோலி முடிய போகுதுன்னு பாக்குற நேரத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு மேல விழுந்து கிடந்த பைப்பை எடுத்துட்டாங்க. கிங்காங் மறுபடியும் கெத்தா முன்னாடி வந்து நிப்பான். நினைச்சு பாக்குறத விட பாம்புக்கு சர மரியாட்டி காயம்பட்டதுமே அது அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. ஆனா பாவம் அடுத்த நிமிஷமே நம்ம கிங்காங் இருக்கான்ல, அவன் தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துருவான். என்ன ஏதுன்னு பாக்கும்போது ஒரு குட்டி பாம்பு கடிச்சதால அதோட விஷம் பட்டு மரபணு மாற்றத்தால நம்ம கிங்காங் ஒரு பெரிய குரங்கா மாறிடுச்சு. ஆனா அதுவே இப்ப வந்து அந்த பெரிய நாகம் கடிச்சதால அதோட விஷத்தையே இந்த கிங்காங்கால தாங்க முடியல. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, உடம்புல நிறைய காயங்கள் ஏற்பட்டதாலையும் ரத்த போக்கால கொஞ்சம் கொஞ்சமா கிங்காங் அதே இடத்துல இறந்துகிட்டு இருக்கு. அப்ப குட்டி பண்ண பாருங்களேன், மறுபடியும் தான் பேக்ல இருந்து உள்ளுக்குள்ள கண்ணீரோட ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்து கிங்காங் கிட்ட காட்டுவா. பாவம் அதை பார்த்தபடியே கிங்காங்கும் இறந்து போயிடும். இதை பார்த்து மத்தாளுங்க எல்லாருமே பயங்கரமா அழுதுருவாங்க. சடனா அப்ப ஓடி போன அதே ராட்சச பாம்பு திரும்ப வெளியில வந்து புள்ளத்தாச்சியான ஜோ பக்கத்துல ஒரு கேப்டன் நின்னுட்டு இருந்திருப்பான். அவனை வாயில போட்டு முழுங்கிருச்சு. வெகுளி பையனுக்கு நடக்கிற எதையுமே பார்த்து பொறுக்க முடியல. எங்க ஒரு வேலை தான் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு உடனே போட் எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையில ஒரு சின்ன ஆயுதத்தை தூக்கிட்டு பாம்பு கூட தனியெல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அது சும்மா இருக்குமா? ஒரே கடியில இவனோட கதையை முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா சதைகளை கிழிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு. இத பாவம் அந்த ஜோவும் பார்த்து பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுவாங்க. பக்கத்துல இருந்த ஃபியூல் கேன் தரையில ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் வெகுளி பையனும் அழுதுகிட்டு, இவ்வளவு நாள் குழந்தைக்கு பக்கத்துல இருந்தும் கூட என்னால அவளை பார்க்க முடியாம போயிடுச்சுல, நான் போனதுக்கு அப்புறமா நம்ம குழந்தைய நீ தான் பாத்துக்கணும், கூடவே அவளுக்கு கிம்ஜின்னு ஒரு அழகான பேரையும் நான் வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு குழந்தைக்காக வச்சிருந்த குட்டி ஷூ இருக்கும் பாத்தீங்களா, அதை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருப்பான். ஆனா ராட்சச பாம்பு அதையெல்லாம் துளி கூட கண்டுக்காம நேரா கடிக்கலாமேன்னு பக்கத்துல வரும். பையன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பேரல நெருப்புல ஊத்தி விட அது இன்னும் அதிகமா தீப்பிடிச்சு அந்த இடமே பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. தான் புருஷன் தங்களோட உயிரை காப்பாத்த தான் இறந்து போயிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஹீரோ, குட்டி பொண்ணு, ஜோ அப்புறம் இன்னும் ஒரு சில பேரு படகு எடுத்துட்டு தப்பிக்கலாமேன்னு பக்கத்துல வருவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வில்லன் கையில துப்பாக்கியோட படகுல உட்காந்துக்கிட்டு என் கம்பெனியோட ரசாயன கழிவுகளை இந்த கடலுக்குள்ள கொட்டிட்டு இருக்கேங்கிற விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சா நீங்க இதே இடத்துல சாகுறது தான் ஒரே ஒரு வழி. இன்னும் புரியலையா? நான் மட்டும் தான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக போறேன்னு பையன் பஞ்சு டைலாக் பேசுவான். கரெக்டா அப்ப மேல் பக்கத்துல இருந்து ராட்சச பாம்பு கீழே வந்து டக்குன்னு வில்லனை கடிச்சு மொத்தமா முழுங்கிருச்சு. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மீதி இருக்க ஆளுங்க அவசர அவசரமா படகுல ஏறுவாங்க. ஆனா சயின்டிஸ்டோட பொண்டாட்டி மட்டும் தொப்புன்னு தரையில விழுவாங்க. அவங்களோட மணிக்கட்டு பகுதியில ஒரு சின்ன பாம்பு கடிச்சிருக்கும் போல, அதனால விஷம் உடம்பு ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இந்த விஷயத்த பார்த்து பாவம் ஹீரோவாலையும் எதுவும் பண்ண முடியல. அப்போ உடனே சயின்டிஸ்டும், நீ உன் குழந்தைய காப்பாத்திட்டு நிம்மதியா வாழ்றதுக்கான வழியை பாரு. அப்ப நீங்க வரலையா? இல்லப்பா, என் மனைவி இல்லாத உலகத்துல நான் மட்டும் என்ன பண்ண போறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இவரோட பொண்டாட்டிக்கு ஞாபக மறதி இருக்கு. ஒருவேளை இப்ப இவர் இந்த இடத்த விட்டு கிளம்புனா கூட அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த கூட இவங்க மறந்துடுவாங்க. ஆனா எதுக்காக சயின்டிஸ்ட் இந்த இடத்த விட்டு போகாம இருக்காரு? அதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணு, தன் மனைவிக்கு ஞாபக மறதி இருக்கலாம், ஆனா இவருக்கு தெரியும்ல தன்னோட மனைவிக்கு தான் தன்னோட முழுமையான காதலை கொடுத்திருக்கோன்னு. அந்த ஒரே ஒரு காரணத்தாலேயே வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான், நீயும் நானும் முதல் முறையா எங்க சந்திச்சோம் ஞாபகம் இருக்கா? சிரிச்சுக்கிட்டே பொண்டாட்டியும், ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீங்க என் கூட டான்ஸ் ஆட வரீங்களான்னு கேட்டீங்க, நானும் அதுக்கப்புறமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். அப்படின்னா இப்பவும் அதே மாதிரியே டான்ஸ் ஆடலாமா? பயலுக்கு பொண்டாட்டியும் சரின்னு சொல்ல கப்பல் ஒரு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்குது.
கிடைக்குது. ஆனா இவங்க வாழ்க்கையே முடிய போற நிலைமையில இருந்தாலும் கூட நிம்மதியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த வெடிப்போட சேர்த்து ராட்சச பாம்பும் மொத்தமாவே அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா படகு மூலமா தப்பிச்சு வந்த நம்மளுங்க குறிப்பிட்ட தூரத்திலேயே வண்டி ஓடாம ஸ்டாப் ஆகுது. சந்தேகத்துல கேப்டனும் என்ன ஏதுன்னு செக் பண்ணும்போது போட்டோட டர்பைன்ல ஏதோ ஒண்ணு மாட்டிருக்கு. இப்ப நம்ம அதை சரி பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது வெப்பத்தால வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. முதல்ல கேப்டன் நான் தண்ணிக்குள்ள போய் அதை சரி பண்றேன்னு சொல்லுவாரு. ஆனா ஃப்ரெண்டுக்காரன் வேணான்னு தடுக்கிறான். ஏன்னா நீங்க தண்ணிக்குள்ள போயிட்டீங்கன்னா போட்டை யார் ஓட்டுவா? கூடவே ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை சரி பண்றதுக்கும் உங்களுக்கு தான் தெரியும். தம்பி இவ்வளவு பேசுறியப்பா அப்படின்னா உனக்கு நீச்சல் தெரியுமா? மன்னிச்சிடுங்க சார், எனக்கு நீச்சல் தெரியாது. அட என்னையா எரும மாடு கணக்கா வளர்ந்திருக்க, நீச்சல் தெரியாதா? அப்பதான் ஹீரோவும் சொல்லுவான், கவலைப்படாதீங்க நான் தண்ணிக்குள்ள இறங்கி அது எல்லாத்தையும் சரி பண்றேன். இப்படி சொல்லிக்கிட்டே லைட்டா ஹீரோ முதுகுல கைய வைக்கிறான். சந்தேகத்துல ஃப்ரெண்டு சட்டையை தூக்கி பார்க்கும்போது முதுகுல பாம்பு கடிக்கப்படுறதுக்கான ஒரு சின்ன தடயம் தெரியுது. அட பாவி, பாம்பால தாக்கப்பட்டியா? ஏன்டா இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஆனா ஹீரோ கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம பக்கத்துல இருக்க தான் பொண்ணை பார்த்து, பாப்பா நீ எதுக்கும் பயப்படாத, அப்பா நல்லாதான் இருக்கேன், கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு, டர்பைன்ல என்ன மாட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிட்டு நான் திரும்ப மேல வந்துருவேன். ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹீரோ சாக போறான்னு தெளிவா தெரியுது. ஆனா இதை எப்படி குட்டி பொண்ணுகிட்ட புரிய வைக்க போறோம்னு தெரியாம பையன் அழுதுகிட்டே இருப்பான். இதுக்கடையில கையில ஒரு கத்தியை தூக்கிட்டு ஹீரோ தண்ணி கடியில வரான். அங்க இருக்க டர்பைன்ல சின்ன சின்ன வலைகள் மாட்டப்பட்டிருக்க விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். இவனும் கத்தியை வச்சு அறுத்து பாக்குறான். ஆனா உடம்புல விஷம் ஏறிட்டு இருக்கதால ரொம்ப நேரத்துக்கு இவனால தண்ணி கடியில மூச்சு விடவே முடியல. சோ மறுபடியும் படகுக்கு வந்த நம்மாளு ரத்தமா வாந்தி எடுப்பான். மச்சான் என்னால முடியல, என் மனைவி கிட்ட கடைசியா பேசணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுக்கு தான் இப்ப கப்பலை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டாங்கல்ல, அதனால மொபைல்ல கூட சிக்னல் கிடைக்குது. சோ பொண்டாட்டிக்கு கால் பண்ணி என்ன மன்னிச்சிருமா, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து உனக்குன்னு தனியா எந்த ஒரு நேரத்தையும் ஒதுக்கல, அதான் என்னோட தப்பு, அது எல்லாத்துக்கும் இப்ப என்ன மன்னிச்சிரு, நான் போனதுக்கு அப்புறமா நம்ம பொண்ணை மட்டும் பாதுகாப்பா பாத்துக்கோ, நடந்த எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிருன்னு பையன் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். அந்த பக்கத்துல பொண்டாட்டியாலையும் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல, பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டான். அப்பதான் குட்டி பொண்ணு மியா பேக்ல இருந்து தான் நோட் எடுத்து காட்டுவா. அதுல இதுக்கு முன்னாடி வரைஞ்ச நிறைய படங்கள் இருக்கும்ல, அதுல நம்ம ஹீரோ, அவனோட மனைவி, அப்புறம் இறந்து போன அந்த கிங்காங் இருக்கான்ல அவன், கடைசியில நம்ம குட்டி பொண்ணு, இவங்க 4 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு சின்ன போட்டோ இருந்திருக்கும். அத கொஞ்சம் பாக்குறதுக்கு லைட்டா அனிமேஷன் லெவல்ல வரைஞ்சிருப்பா. அப்பா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோங்கிற பயம் அதிகமா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசாம இருந்தேன். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா தன் பொண்ணு தங்கிட்ட பேசிட்டா, அதுவும் அப்பாங்கிற வார்த்தையை சொல்லிட்டாலேங்கிற சந்தோஷம் தாங்க முடியாம நான் போனாலும் நீ பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு பையன் டக்குன்னு தண்ணிக்குள்ள இறங்கி டர்பைன்ல மாட்டி இருந்த ஒட்டுமொத்த வலையுமே கட் பண்ணி எடுத்துட்டான். ஆனா அது தெரியாதனமா ஹீரோ உடம்புல மாட்டிருச்சு. ஏற்கனவே விஷம் வேற உடம்புல அதிகமா இருக்கு, அதனால ஹீரோவால நீந்த முடியல. சோ தண்ணிக்குள்ள மூழ்கி நம்மால அதே இடத்துல இறந்தும் போயிட்டான். அப்ப கடைசியா ஹீரோவுக்கு தன் குடும்பத்து கூடயும் குழந்தை கூடயும் ஒன்னா இருந்த நிகழ்வுகள் மட்டும் ஒரு சின்ன இலூஷனா வர மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. சிம்பிளான ஒன்னே ஒண்ணுதான், பிடிச்சவங்க கூட இருக்கும் போது அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறது நல்லது. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பபாய்.